சின்ன தம்பிக்கு பொண்ணு பார்க்க போறோம்ல, ஒரு முடி கூட வெள்ள முடி இருக்க கூடாது. கிளீன் கிளீன். இந்த இத போய் கட்டிட்டு. அம்மா எதுக்கு இது? போ. சரி. அடிப்பாவி. ஆமா, இப்ப என் மகனுக்கு பொண்ணு பார்க்க போறோமா இல்ல உனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறோமா? பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன யாருன்னு கேட்டா மாப்பிளைக்கு அக்கான்னு சொல்லு. மாப்பிளைக்கு அக்காவா? ஏன் தங்கச்சின்னு சொல்ல. அட தூ. ராசா. ஏய் பேபி, என்னது முடியெல்லாம் கருப்பா இருக்கு? உனக்கு நான் அக்கா. அக்கா கழவி. என்ன கிடையல? மரியாதை எல்லாம் பேசாத. ஏம்மா இவளுக்கு எல்லாம் மரியாதை வேண்டாம். போ போ. ஏம்மா எங்கம்மா போறோம்? ஓ சொல்றேன். கைய குடுறி. தலைக்கு மைய அடிச்சுக்கிட்டீல, சும்மா ஏறி வா. அடியே நில்லுங்கடி. ஏம்மா எல்லாருமா சேர்ந்து சின்னத்தை மேல கூட்டு போறீங்க? அவனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கிறோம். விஷயம் தெரிஞ்சா ஓடி போயிடுவான். அதனால சொல்லாம கூட்டிக்கிட்டு போறோம். அம்மா இன்னைக்கு சின்ன தம்பி வேலைக்கு வர மாட்டானா சொல்ல சொன்னாங்க. அவனை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறாங்களாம். பாவம், எந்த பொண்ணு அவங்கிட்ட மாட்டிக்க போறாளோ. வணக்கம். நான் தான் பொண்ணோட அம்மா. அப்பா உட்காருங்க. நீங்க உட்காருங்க. வராங்க பின்னால. தள்ளுமா. அம்மா என்னம்மா இதெல்லாம்? ஒண்ணு இல்லப்பா, உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்ப்பா. மாப்பிள என்ன சொல்றாரு? மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், வெக்கப்படுறாரு. பொண்ணா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்குது, இப்ப வந்துடும். ஐயோ அம்மா, இதுக்கு காது கேட்காது போல் இருக்கு. இதுக்கு கேட்டா என்ன கேட்காட்டி என்ன, இதுவா முக்கியம்? பொண்ணோட அம்மாவா பலகாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது, இப்ப வந்துடும். வந்துட்டாங்களே. வாங்க 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 வாங்க, எல்லாரும் வாங்க. உட்காரு. நான் வர வரைக்கும் இவரை உங்ககிட்ட பேசிட்டு சொன்னேன். பேசிட்டு இருந்தாரா? நல்லா பேசிட்டு இருந்தாரு. நாங்க பேசுறதுதான் அவருக்கு கேட்கல. பையனா? எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதாங்க. இதுக்கும் காது டுமில்மா. இருக்கட்டும்பா. ஏமா என்ன ஏமா இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த? நான் என்ன பாவம் பண்ணமா? இரு, என்னப்பா? டேய் பொண்ணு, பொண்ண பாரு பாரு. அப்பா பாடு. ஓடுற நறு இல்ல ஒரு நறு கள்ள நறுதான். அச்சும் 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 அச்சும். எனக்கு தெரியாமலே என்ன பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனாங்க பாருங்க. எனக்கு கல்யாணமா? அந்த வீட்டுக்கு போனா அந்த அப்பனுக்கு காது கேட்கல, ஆத்தாவுக்கு காது பாட சொன்னாங்க அந்த பொண்ணு. ஆத்தி அதுக்கு வந்து அப்படியே ஆம்பளை கொலை. ஐயோ, நமக்கு இந்த கல்யாணங்கள் எல்லாம் வேணாங்க. அங்க புடிச்ச ஓட்டம் நேரா இங்க வந்து இந்த தட்டுல என்னென்ன இருக்கோ அந்த இலையிலயும் எல்லாம் இருக்கணும். போடு. ஐயோ அண்ணே, நம்ம 3 பேர் தானே, யாருக்கு அந்த 4வது இலை? சொல்றேன்.
சின்ன தம்பி அண்ணே உட்கார்றா. இங்கயா? உட்கார்றானா? ஓ, என்னடா அப்படி பாக்குறீங்க? ஃபேக்டரியில் அன்னைக்கு தங்கச்சி உயிரை காப்பாத்தினால நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணல. அதுக்கு தான் இதெல்லாம். சாப்பிட்றா. இல்லண்ணே நான் எப்பவும் ஆத்தா கூட தான் சாப்பிடுவேன். சாப்பிடு. இல்லண்ணே ஆத்தா திட்டும். அண்ணன் கூட சாப்பிட்டேன்னு சொல்லு. ஆத்தா திட்டாது, பெருமைப்படும். சாப்பிடு. டேய் சின்ன தம்பி, ஆ, இலையில ஒண்ணு மிச்சம் வைக்க கூடாது. ஆஹா. சாப்பிடு. ம். உட்கார்ற. நல்ல பயடா இவன். ஐயா அண்ணி, என்ன இது? நம்ம வீட்டுல தட்டுக்கா பஞ்சம், அண்ணனோட எச்சி தட்டை சாப்பிடுறீங்க? இது எச்சம் இல்லப்பா, புருஷன் சாப்பிட்ட இலையில தான் பொண்டாட்டி சாப்பிடணும். அதான் நம்ம நாட்டு பெண்களுக்கு பெருமை. என்னமோ அண்ணி, இதெல்லாம் நான் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. புருஷன் சாப்பிட்ட இலையில தான் பொண்டாட்டி சாப்பிடணும். அதான் நம்ம நாட்டு பெண்களுக்கு பெருமை. எதுக்காக அண்ணி எங்களை கூப்பிட்டீங்க? இந்த வீட்டு மூத்த மருமகங்கிற முறையில உங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். இந்த வீட்டுல எல்லா முடிவையும் ஆம்பளைக்கு தான் எடுக்கிறீங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த இத்தனை நாள் ஆரம்பிக்காம இருந்தேன். யாராவது ஒருத்தரத பத்தி பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாரும் வெளியில போறதும் வரதுமா தான் இருக்கீங்க. நீ என்ன பேசுற? யார பத்தி பேசுற? நான் இப்ப சொல்ல போறது நம்ம நந்தினியை பத்தி தான். அவளுக்கு என்ன? உங்களுக்கு எல்லாம் நீங்க மனைவியை தேடிக்கிட்டீங்க. உங்க தங்கச்சிக்கு வயசாயிட்டு இருக்கே, அது உங்களுக்கு தெரியல? தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சின்னவர் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றாரு. அவருக்காகவாவது அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய தேடலாம் இல்லையா? ஒரு பொண்ணை வீட்டுல பூட்டி வைக்கிறதும் தப்பு, கண்டபடி வெளியில அலைய விடுறதும் தப்பு. இந்த ரெண்டு தப்பு நடக்காம இருக்க சரியான நேரத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் பாதுகாப்பு. அதனால தப்பு நடந்து நான் சொல்ல வரல. நம்ம நந்தினிக்கு சீக்கிரம் ஒரு மாப்பிள்ளைய பாருங்க. நாங்க ஒண்ணும் மாப்பிள்ளை தேடாம இல்ல. பெரிய அண்ணன் நந்தினிக்கு நாங்க பையனை பார்க்க தெரிஞ்சுக்குங்க. அப்பா சாப்பிட கூப்பிடுங்க அவரை. வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம். என்ன நீங்க பகல்ல எல்லாம் நல்லா இருக்கீங்க, ராத்திரி ஆனா அடம் பிடிக்கிறீங்க. இதே பகல்ல பெரிய வீட்டுல சாப்பிட்டுதான் இன்னும் ஜீரணிக்கல. அட வாங்க மாப்பிள்ள, உங்க பொண்டாட்டி உங்களுக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கா பாருங்க. எங்க பாக்குறது? சாப்பிடுங்க. இந்த தோணி தலைய லோலாய் தாங்க முடியலப்பா. இதுக்கு தாயா தகப்பு இல்லாத வீட்டுல பொண்ணை கட்டிருக்கணும். என்ன சொன்னீங்க? இல்ல நீங்க சாப்பிடலையான்னு கேட்டுங்க டோபி மாமோய். மாப்பிள்ள நீங்க கேட்டதே வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. கங்கா, நீ சாப்பிடலையா? நீங்க சாப்பிட்டு போங்க, அந்த இலையிலேயே நான் சாப்பிடுறேன். மாப்பிள்ள உங்க இலையில நாய் சாப்பிட்டுச்சே, அது ஏன் நீங்க கவனிக்கல, துரத்தல? நாயா? மாப்பிள என்ன ஏன் அடிச்சீங்க? நான் சாப்பிட்டா என்ன, நாய் சாப்பிட்டா என்ன? நாய கேவலமா நினைச்சா அது எப்படி? ஆண்டவன் ஒண்ணு அது சும்மா படைக்கல. நாய் நன்றி உள்ள பிராணின்னு சொல்றீங்க, அது சாப்பிட்டா அடிச்சு துரத்துறீங்க. என்னப்பா ஒரே குழப்பமா இருக்கு. மாப்பிள்ள உங்களுக்கு மனுஷனுடைய அறிவு, பிராணிகளோட இதயம். அதனாலதான் அன்னைக்கு கழுதையை பத்தி பேசுனீங்க, இன்னைக்கு நாயை பத்தி பேசுறீங்க. உங்களுக்கு வாயில்லா ஜீவன் மேல எவ்வளவு பாசம். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க. எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ. எல்லாம் எடுத்து வைங்க, வேலைகளை ஒழுங்கா பாருங்க. என்னம்மா? சின்ன தம்பி இன்னும் வேலைக்கு வரல. அவன் இன்னைக்கு வரமாட்டான்.
உனக்கு ஏதாவது இப்போல்லாம் சின்ன தம்பி மேல உனக்கு ரொம்ப பாசம் இல்ல? அவனுக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. உங்க அண்ணனுங்களோட முக்கியமான ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அண்ணனுங்க கூடவா? எங்க? உனக்கு மாப்பிள்ளை பார்க்க. மாப்பிள்ளை எனக்கா? சின்ன தம்பி மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காரு. அவங்களுக்கு பொழுது போல துணையா இருக்கட்டுமேன்னு கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. என் புருஷன் எனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க போயிருக்காரு.